ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோகன் டூ அண்ட் மூவி செக்மெண்ட்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரெண்டு மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா வட்டார வழக்கு. 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ரூரல் ரிவெஞ்ச் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவி. பங்காளி சண்டையை வச்சு பஞ்சாயத்து பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஆக்ஷன் டிராமா மூவி ஸ்டைல தான் இந்த மூவி நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஷடனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு குடும்பத்துக்கும் பங்காளி சண்டை காலங்காலமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஹீரோ ஹீரோயின் பேசி காதலிச்சு வரக்கூடிய வம்பு வழக்கங்கள் என்ன, ஹீரோ கோவத்தினால வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதை தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான தமிழ் ரூரல் ஆக்ஷன் டிராமா மூவி. கண்டென்ட் கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எதுவுமே இம்ப்ரெசிவாவும் அட்ராக்டிவாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்ணி கமர்ஷியலா ஒரு ரூரல் ஆக்ஷன் டிராமா வைலன்ஸோட வாலண்டியரா போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. எமோஷன் சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய லேயர் கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எதையுமே ஹைலைட் பண்ணி காட்டாம விட்டுட்டாங்க. அந்த ஆட்டு சண்டை, குடும்பத்து சண்டை, கோழி குஞ்சை வச்சு பண்ணக்கூடிய சம்பவம்னு சொல்லி ஒரு சில விஷயம் மூவில ஆன் அண்ட் ஆஃபா கிளிக் ஆச்சு. டெக்னிக்கலா டீசென்டான மூவியா தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. நேட்டிவிட்டி ஃபேக்டரி கூட அந்த ராவான நேச்சுரலான ஆர்கானிக் ஃபேக்டர் குறையாம எல்லா இடத்துலயுமே மெயின்டைன் பண்ணி மதியான கூட்டம் ஸ்டைல்ல ஒரு நல்ல மூவியை பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா மூவில ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ரூரல் ஆக்ஷன் டிராமா மூவி தான் இந்த வட்டார வழக்கு. 10th கோட்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம் பைப்ல இருக்கு. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க, ஸ்கிப்பபிள் தான். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா விராலி. 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. மோகன்லால், நயன்தாரா ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. தந்தைய யூடியூப் சேனல்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு. 2004ல ரிலீஸ் ஆன மூவி 20 வருஷம் கழிச்சு தமிழ்ல பண்ணா எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. ரொம்ப அவுடேட்டடான மூவி. டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு பொண்ணை நம்ம கதையோட ஹீரோ காதலிக்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, நம்ம கதையோட ஹீரோ ஹெல்ப் பண்ணாரா, அதை சுத்தி நடக்கக்கூடிய ஹாரர் ரொமான்டிக்கல் காமெடி டிராமா என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மூவில தமிழ் டப்பிங் அண்ட் கேஸ்டிங் மட்டும் தான் ஓகேஷான டோன்ல இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை கேடிவில போட்டாலே 10 வாட்டி ஆடுக்கு நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு பாக்குற மாதிரியான டோன்ல தான் இந்த மூவியுமே நரேட் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. சீரியல் பாக்குற டோன்ல ஜவ்வா இழுத்து வச்சிருந்தாங்க. படத்துல லாஜிக், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன், ஐடியா, கிளைமேக்ஸ்னு சொல்லி எல்லாமே கமர்ஷியலைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாத அளவுக்கு படம் ரொம்ப ஓல்டு ஸ்கூல் டெம்ப்ளேட்ல தான் இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா யூடியூப் சேனல் இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. மோகன்லால், நயன்தாராக்காக வேணா வாட்சபிள்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ரெண்டு மூவியுமே டைம் பாஸ் அண்ட் ஸ்கிப்பபிள் கேட்டகரிக்குள்ள இருக்கிறதுனால போர் அடிச்சா மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த 2 அண்ட் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணி உங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை சி யூ அண்ட் லவ் யூ.